அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய விவகாரத்தில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்திய மஞ்சள் ஃபைல், அந்த ஃபைலில் அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சியான தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் கைகாட்டிப்புத்தூரை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை. இவர் தொழிலதிபர் ஆவார். இவரது மகள்தான் ரிதன்யா. இவர் எடுத்த முடிவும் அவர் கடைசியாக வெளியிட்ட ஆடியோவும் சமூக வலைத்தளங்களில் பல நாட்களாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரிதன்யாவின் வழக்கில் விசாரணை நடந்து வரும் விஷயங்கள் மற்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போலீஸ் அறிக்கையால் அதிருப்தியில் உள்ள ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரை முதல்வரின் தனி பிரிவில் புகாரும் கொடுத்துள்ளார். அதில் மகளுக்கு உண்மையிலேயே அன்று என்ன நடந்தது எனவும் விளக்கியுள்ளார். தனது மகள் வரதட்சணை கொடுமையால் வாழ்க்கையை முடித்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ள ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரை, ரிதன்யா தனது கணவனால் எப்படியெல்லாம் அத்துமீறலுக்கு உள்ளானார் என்பதை பற்றி தமிழக அரசிடம் அவரது தந்தையான அண்ணாதுரை முழுமையான விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி அனுப்பியும் கொடுத்தும் இருக்கிறார். நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளரிடம் கொடுத்த புகார் மனுவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், எனது மகள் ரிதன்யாவை ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி தம்பதியினரின் மகனான கவினுக்கு கடந்த 11/4/2025 அன்று திருமணம் செய்து வைத்தேன். இந்த திருமணத்திற்காக 300 சவரன் தங்க நகை, 62 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஆகியவையும் சீதனமாக நான் அளித்தேன். இந்த நிலையில்தான் கூடுதலான தங்க நகை மற்றும் வரதட்சணையை கேட்டு கணவரின் வீட்டார் கொடுமைப்படுத்தினார்கள். இதனால் கணவனின் வீட்டிலிருந்து 25/6/2025 அன்று ரிதன்யா எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார். மறுநாள் கவினும் அவருடைய பெற்றோரும் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கள் வீட்டுக்கு வாழ வரும்படி என் மகளான ரிதன்யாவை அழைத்தனர். ஆனால் அதற்கு என்னுடைய மகளோ செல்ல மறுத்துவிட்டார். அதன் பிறகு என்னுடைய மனைவி, அதாவது ரிதன்யாவுடைய தாயார், தொடர்ந்து கேட்டதை அடுத்து கணவன் வீட்டில் பட்ட கஷ்டங்களை பற்றி ரிதன்யா கூறி கதறியும் அழுதார். அவர் அடிக்கடி பாலியல் தொந்தரவு செய்வதும், இயற்கைக்கு மாறான உறவு மற்றும் தரைக்குறைவான பாலியல் செயல்களுக்கு வற்புறுத்துவதும் என்று கணவன் செய்யும் பல்வேறு கொடுமைகளை பற்றி எங்களிடம் என் மகள் கதறி அழுதபடியே கூறினாள். மேலும் படுக்கை அறையில் உள்ள குளியலறையில் அவள் குளிக்கும்போது கூட தனிமையாக விடாமல் வெளியே தெரியும் வகையில் கண்ணாடி கதவின் மூலம் பார்த்திருக்கிறார். அந்த வகையில் சைக்கோத்தனமாக தனது இச்சைகளை தீர்ப்பதற்கு ரிதன்யாவை ஒரு ஜட பொருளாகவே கவின் பயன்படுத்தியும் உள்ளார். என் மகளை ஒரு பொம்மை போல அவர் நினைத்திருக்கிறார். இதனால் ரிதன்யாவுக்கு கடுமையான மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 28/6/2025 அன்று வழக்கமாக செல்லும் கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றார். பிற்பகலில் அவளது ஃபோன் எண்ணிலிருந்து எங்களுக்கு அழைப்பும் வந்தது. அதில் பேசியவரோ, காருக்குள் உங்கள் மகள் மயக்க நிலையில் வாயில் நுரையுடன் மயங்கி கிடப்பதாக கூறினார். பின்னர் அவள் இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். என் மகள் இறப்பதற்கு முன்பு தனது இறுதி பேச்சை பதிவு செய்து எனக்கு அனுப்பியும் இருந்தார். அதில் தனக்கு கவின் மற்றும் அவரது பெற்றோர்கள் மன மற்றும் உடல் ரீதியாக அளித்த துன்புறுத்தல்களையும் அவர் தெளிவாக விளக்கியும் கூறியும் இருந்தார். இது தொடர்பாக கவின் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது செய்யூர் போலீசில் புகாரும் பதிவு செய்தேன். பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் முதலில் ரிதன்யாவின் மரணம் சந்தேகத்திற்கு இடமான மரணமாகவே காட்டப்பட்டது. பின்னர் ஊடகங்களில் எனது மகளின் பேச்சுகள் வெளியான சூழ்நிலையில் அதில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு துன்புறுத்தல் மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் என்று குற்றச்சாட்டுகளும் சேர்க்கப்பட்டன. ஆனால் பாலியல் துன்புறுத்தல் குற்றத்தை அதில் போலீசார் சேர்க்கவில்லை. இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியோ குற்றம் சாட்டப்பட்டோருக்கு உதவி செய்யும் நோக்கத்திலேயே 1 லட்சம் பக்கமாக ஆதாரங்களை கலைத்து வருகிறார். இது எனது மகளின் சாவுக்கு நீதி கிடைக்காமல் செய்துவிடும். குற்றத்தை அம்பலப்படுத்தக்கூடிய கவினின் போனில் உள்ள தரவுகளை வேண்டுமென்றே தவிர்க்கிறார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையும் வேண்டுமென்றே காலதாமதப்படுத்துகிறார்கள். ரிதன்யா வேறு யாருடன் பேசினாள் என்பதற்கான பதிவுகளை பெற எந்த முயற்சியும் அவர்கள் எடுக்கவே இல்லை. ஆனால் எனது மகளோ நிலையான மனநலம் இல்லாதவர் என்ற தவறான தகவல்களை போலீசும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் தீவிரமாக சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்பி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கை தற்போது உள்ள விசாரணை அதிகாரி நேர்மையாக விசாரிப்பாரா என்பதில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கை உள்ளூர் அரசியல் தொடர்பு இல்லாத தனி விசாரணை அதிகாரியின் விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும், பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனே அளிப்பதுடன் இந்த வழக்குக்கு தேவையான அனைத்து டிஜிட்டல் ஆதாரங்களும் பெறப்பட்டு விட்டதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும்,
பெண்கள் வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழும் அவர்கள் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அதில் அவர் கூறியிருக்கிறார். இது போன்ற மனுவை டிஜிபி அலுவலகத்திலும் அண்ணாதுரை அளித்தும் இருக்கிறார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் ரிதன்யாவின் தந்தை புகார் அளித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியும் அளித்தார். அப்போது அவர் அளித்த அந்த பேட்டியில், எனது மகள் இறப்பில் போலீசார் சாதாரண சட்டப்பிரிவு தான் போட்டுள்ளார்கள். அது குறித்து நான் எஸ்பி அலுவலகத்தில் கேட்டபோது மகளின் ஆடியோ விசாரணை, உடல் கூறு ஆய்வு, செல்போன் ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ரிப்போர்ட் வரவில்லை என்றார். நானும் அதற்காக காத்திருந்தேன். இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவும் இல்லை. வழக்கு இன்னும் தொய்வாக செல்கிறதே என்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளேன் எனவும், எனது புகாரின் மீது டிஜிபி நேரடியாக எஸ்பியிடமே பேசினார் எனவும் அவர் கூறினார். ஆடியோவில் எனது மகள் இறக்கும் தருவாயில் பேசியது உலகம் முழுவதும் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அதில் வந்து எனது மகள் உடலாலும் மனதாலும் சில விஷயங்களை தெளிவாக வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கவின் குடும்பத்தாரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமாக நடந்திருக்காங்க என் மகளிடம். அது ரொம்ப கொடுமையுமானது. ஒரு தகப்பனால் அதை கேட்கவும் முடியாது, அதனை வெளியே சொல்லவும் முடியாது. அதற்காக தான் நான் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என நான் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறேன். நான் இது தொடர்பாக முதலில் கோவையில் இருக்கக்கூடிய எஸ்பியை சந்தித்தேன், அதன் பிறகு டிஎஸ்பியை சந்தித்தேன், அதன் பிறகு ஐஜியை சந்தித்தேன். இப்படி அங்கே நான் 3 அதிகாரிகளையும் சந்தித்து பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை சேர்க்க வேண்டும் என கூறினேன். ஆனால் இன்று வரை அதை சேர்க்கப்படாததால் தற்போது நான் சென்னைக்கு வந்து டிஜிபியை நேரடியாகவே சந்தித்து இது தொடர்பாக புகார் மனுவும் கொடுத்திருக்கிறேன். அவரிடமும் இதை நான் கோரிக்கையாக வைத்திருக்கிறேன். இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் சேர்க்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறேன். மேலும் ரிதன்யாவின் குடும்பத்தாரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். என் மகளுடைய இந்த நிலைமைக்கு காரணமான அவர்களுக்கு இருக்கதிலேயே உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் எனவும், பெண்களுக்கு ஒரு தைரியமான ஆரோக்கியமான வாழ்வு அமைய வேண்டும் என இந்த நீதித்துறையும் தமிழக அரசும் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எனது மகளுக்கு நீதி கொடுப்பார்கள் என நான் நம்புகிறேன். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை மூலமாக உலகத்தில் இனி எந்த பெண்ணுக்கும் இந்த நிலை ஏற்படக்கூடாது எனவும் ரிதன்யாவின் தந்தை கூறினார். நான் என் பெண்ணுக்காக மட்டும் போராடவில்லை. வரதட்சணை கொடுமையாலும் பாலியல் வன்கொடுமையாலும் சாகடிக்கப்பட்ட கடைசி பெண் என்னுடைய பெண்ணாக தான் இருக்கணும். இனி இந்தியாவில் இது போன்ற குற்றச்செயல்களில் எந்தவிதமான பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்காக தான் நான் இப்போது போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வலியையும் வேதனையும் பெண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தகப்பனும் உணர்ந்திருப்பார்கள் எனவும் அவர் அந்த பேட்டியில் கூறினார். கடந்த ஜூலை 31ஆம் தேதி அன்று ரிதன்யா வழக்கில் கைதான கணவரான கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி, மாமியான சித்ராதேவி ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தனர். இந்த மனுவானது நீதிபதியான நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி, அறிக்கை போதுமான தகவலுடன் முழுமையாக இல்லை எனவும், ரிதன்யா உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக அவர் ஆடியோவில் தெளிவாக கூறியும் இருக்கிறார். ஆனால் இந்த அறிக்கையில் அது தொடர்பாக எந்தவிதமான விஷயமும் குறிப்பிடப்படவில்லையே எனவும் கேள்வியும் எழுப்பினார். ரிதன்யாவின் ஆடியோ பதிவு என்ன ஆனது? அந்த ஆடியோ அவருடைய போனிலிருந்து தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டதா? இது போன்ற கேள்விகளையும் அவர் எழுப்பினார். அதைத் தொடர்ந்து தடவியல் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த ஜாமீன் மனுவானது வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி அதிரடியான ஒரு தீர்ப்பையும் வழங்கினார்.